ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, தேவையில்லாமல் உன் துணையை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நீ கவலைப்பட்டு அழுத நாட்கள் அனைத்தும் போதும். என்ன நடந்தது என்று நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். இதை முழுமையாக கேட்டு சந்தோஷமாக இரு. அவரிடத்தில் இருக்கும் தீய பழக்கங்களாலும் கெட்ட சவகாசங்களாலும் நீ அவரை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த தீய பழக்கத்தினால் என் வாழ்க்கையே நரகமாக இருக்கிறது. எப்பொழுது இவையெல்லாம் மாறும் என்று தெரியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீரோடு இருக்கின்றாய். உன்னுடைய துணை ஆரம்பத்திலிருந்தே தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விடவில்லை தங்கமே. சில விஷயங்கள் அவர் மனதை தாக்கியதால் பாதித்ததால் ஆரம்பித்த விஷயம்தான் இது. ஆனால் அவற்றை இப்பொழுது உனக்காக மாற்றிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டார். இனி வேண்டாம் இந்த தீய பழக்கம். என்னையும் என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துகின்ற இந்த விஷயத்தை நான் அடியோடு விட்டு விடுகிறேன் என்று அதிலிருந்து மீண்டு வரப்போகின்றார். உனக்கு நம்ப முடியாததாக இருந்தாலும் இவை அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது. நடக்கும் பொழுது நீ என் மகிமையை உணர்வாய். என் அன்பு மனைவியை கஷ்டப்படுத்துகின்ற எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம் என்று அவரே அவர் வாயால் சொன்னதுதான். கூடிய விரைவில் அவர் செயலிலும் செய்ய போகின்றார். உனக்காக அவர் பல விஷயங்களை மாற்றிக்கொண்டார். இறுதியில் இந்த தீய பழக்கத்திலிருந்து அடிமையாகினதை மாற்றிக்கொண்டு சந்தோஷத்துடன் நீ வாழப்போகின்றாய். நீ அவருடன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்பனை கோட்டை கட்டி வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் சில விஷயங்களினால் உன்னால் அப்படி அவருடன் வாழ முடியவில்லை. அதில் முதல் விஷயம் இந்த தீய பழக்கம். பணமில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது. பண பற்றாக்குறை, பணத்தட்டுப்பாடு எப்பொழுதும் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுவும் உனக்கு மாறப்போகின்றது. உன் துணை அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டாலே அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். அவரே உன் பண பிரச்சனையையும் தீர்ப்பார். உன்னுடைய குடும்பம் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றது. எல்லா செல்வ வளமும் பெற்று நலமாக இருக்க போகின்றாய். நீ இனி அவரை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அதற்கு எந்தவித அவசியமும் இல்லை. நான் சொல்வது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடந்து சந்தோஷமாக நீ உணர்வாய். உன்னுடைய துணைக்கு புத்தி வந்துவிட்டது. தவறு செய்ததை அத்தனையும் அவர் உணர்ந்து விட்டார். உன்னிடத்தில் வந்து மனதார மன்னிப்பு கேட்கப் போகின்றார். அப்பொழுது கனவா நினைவா என்று கூட நம்ப முடியாத அளவிற்கு நீ வியப்பில் திளைத்திருப்பாய். ஆனால் அது நிஜம்தான் தங்கமே. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை இனி நான் நிகழ்த்துவேன். ஒவ்வொன்றாக ஆரம்பிப்பேன். இனி உனக்கு எல்லாமே சந்தோஷம் மட்டுமே. நீயும் உன் குடும்பமும் நீண்ட காயலோடு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!